காலையிலேயே நாங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத பீச்சுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆள் நடமாட்டம் இல்லாத பீச்னால் எந்த பீச்சுன்னு தெரியுமா? பாண்டிச்சேரியில் இருக்கிற கிருமாம்பாக்கம் பீச் தான் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த போட் பிடிக்கிற ஆளுங்களும் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க, மற்ற யாருமே கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே போன உடனே வந்துட்டு என் பசங்களும் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்கிற ஷெல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. போய் எங்கள் அப்பா வந்து என்னென்னா போட்டில் இருக்கிற எல்லாமே என்னென்ன ஃபிஷ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. பார்த்தா குட்டி குட்டி ஃபிஷ் மட்டும் தான் இருந்தது, பெரிய ஃபிஷ் இல்லை. எங்கள் வீட்டில் எலிக்குட்டி, அப்புறம் என் பையன், அப்புறம் வந்து எங்கள் அக்கா பையன்லாம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. கூடவே ஷெல்லும் இருந்ததுனால ஷெல்லையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. கூடவே எங்கள் அக்கா பசங்களும் என் பையனும் கூடவே விளையாடிட்டு இருந்தாங்க. அது நடுவில் ஒரு சின்ன வாக் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணியில் கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. தண்ணி பார்த்த உடனே எனக்கும் தண்ணியில் கால் வைக்காமல் இருக்க முடியுமா? நானும் தண்ணியில் கால் வச்சுட்டு நானும் கொஞ்சம் லைட்டாக ஒரு என்ஜாய் பண்ணியிருந்தேன். கூடவே எங்கள் அக்கா ஒரு பக்கம் வந்து எங்கள் அக்கா பசங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியில் வச்சு விளையாடிட்டு இருந்தா. ஒரே ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. தண்ணியில் எங்கே உள்ளே போயிட போகிறீங்கன்னு சொல்லியே அவங்கள வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு வெளியவே வச்சுருந்தோம் நாங்கள். என் பையன் ஒரு பக்கம் தண்ணியை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க. கூடவே வந்து எங்கள் அக்கா பையன் தான் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிகிட்டு இருந்தான். என் பையன் தான் தண்ணியில் நல்லா ரொம்ப விளையாடிட்டு இருந்தான். கூடவே எங்கள் அக்கா பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போகலான்னு சொல்லியும் கூப்பிட்டும் வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த எலிக்குட்டி மட்டும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது எங்கள் அக்கா கையை பிடிச்சிக்கிட்டு. அப்புறம் என் பையனும் ஒரு பக்கம் தண்ணியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இது மாதிரி வந்துட்டு தண்ணியில் விளையாடுறதுனாலே குட்டிங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தானே இருக்கும். அதில் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எங்கள் அக்கா வீட்டு குட்டியும் எங்கள் வீட்டு குட்டியும். விளையாடி முடிச்சுட்டு அங்கே ஒரு தென்னை மரம் இருந்தது. தென்னை மரத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு என் பையன் ஏறிட்டு இருந்தான். அப்புறம் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்